கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 25/12/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். The virgin will be with child and will give birth to a son. They will call him Emmanuel, which means God with us. உங்களை விட்டு விலகாதவரும் கூட இருக்கிறவருமாகிய இயேசுவின் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர், கைவிடத் தெரியாதவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெயர் இயேசு பிறந்ததுக்கு பின்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். இயேசு பிறப்பதற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 7:14 வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்த்ததாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். Therefore the Lord himself will give you a sign. The virgin will be with child and will give birth to a son, will call him Emmanuel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு கூட இருக்கிறார். அது யோவான் சொல்லும்பொழுது சொல்கிறார், 1:14 வார்த்தை வடிவமாக இருந்தவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். The word became flesh and made his dwelling among us. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை விட்டு விலகாதவரும் எங்களை கைவிடாதவருமாகிய நல்ல தேவனே, இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை நினைத்து கொண்டாட்டமாக கொண்டாடுகிற இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர், எங்களோடு கூட